மொத்தமா 3 படங்கள் தமிழ் டப்பிங்ல இருக்கிற மாதிரி சொல்றேன். அந்த 3 படங்களும் 18+க்கான படங்கள். சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆனிவர்சரி அப்படிங்கிற படம். இந்த படம் வந்துட்டு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. இதுல கதை என்னன்னு பார்த்தாக்க, ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு 4 பசங்க. அவங்களோட 25வது ஆனிவர்சரிக்காக வந்துட்டு 4 பசங்களும் வராங்க. அப்ப அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். அந்த பொண்ணை அவன் டேட் பண்றதா சொல்றான். அந்த பொண்ணுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் வந்து கொஞ்சம் 2 பேருக்கும் பிடிக்காம இருக்கு. அந்த அம்மாவுக்கு தான் ரொம்ப அவங்க மேல எரிச்சலா பிடிக்காம இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. வருஷம் அவங்க ஆனிவர்சரி வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாம ஒரு புக்குன்னு பப்ளிஷ் ஆகுது. அந்த புக்கு பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா அந்த நாட்டிலேயே ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்லயே வந்துட்டு வருஷம் வருவாங்கல்ல, அப்போ ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. ஸோ அதெல்லாம் ஏன் அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்தவரை இது 18+ பாக்குறது நல்லதுப்பா. அதே மாதிரி படத்துல ஒரு சில ட்விஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க. அண்ட் படம் ரொம்ப த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்கே சொல்லலாம். பட் வந்து இந்த படம் ரொம்ப பொறுமையா போகும். ரொம்ப என்ன சொல்றது, அதாவது படத்தோட டியூரேஷன் கம்மியா தான் இருக்கும். 1 hour 51 minutes தான். பட் இந்த படம் ரொம்ப டெட் ஸ்லோ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அது மட்டும் உங்களுக்கு ஓகே அப்படின்னு இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணிப்பாங்க. ரெண்டாவது குவாரண்டைன் அப்படின்ற படம். இந்த படம் 2008 வந்த ஒரு படம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த படம் வந்து தமிழ் டப் வெர்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கு. இதுல கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம ஹீரோயின் ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பாங்க. அவங்களும் அவங்க கேமராமேன் வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்காக ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. அவங்க இப்பெல்லாம் வேலை செய்யறாங்க அப்படின்ற விஷயத்த காட்டுறதுக்காக அவங்க போறாங்க. அப்போ நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேலை வந்துருது. அவங்க கூட வந்துட்டு இவங்களும் போறாங்க. நம்ம ஹீரோயின் போறாங்க. அவங்க எங்க போறாங்க அப்படின்னு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அபார்ட்மெண்ட் வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க போறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா குவாரண்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அது ஏன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தான் படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அந்த படத்துல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் படம் முடிகிற வரைக்குமே நம்ம செம்ம பரபரப்பா இன்ட்ரெஸ்டிங் அடுத்து நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மள வச்சிருப்பாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட விஷயம் 1.5 மணி நேரம் அப்படின்னாலே படம் போற ஸ்பீடே தெரியாது. செம்ம ஃபாஸ்டா சூப்பரா கொண்டு போயிருந்தான்னு சொன்னா. அதே மாதிரி இந்த படத்துல விஷுவல் கொஞ்சம் அங்கங்க ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த படம் வந்து 18+ பாக்குறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு ஜாம்பி படங்கள் பிடிக்கும், இந்த த்ரில்லிங்கான படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பாங்க. மூணாவது கேரின்ற படம். இந்த படம் 2013 வந்த ஒரு படம். இந்த படம் வந்துட்டு இப்போ அமேசான் பிரைம் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பட் இந்த படமும் தமிழ் வெர்ஷன் வந்துட்டு நம்ம டவுன் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. இதுல காத்தானு பார்த்தாக்க நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சைடைப்பானவங்க. அவங்களோட அம்மா எப்படி படவங்க அப்படின்னா ரொம்ப பக்தியானவங்க, ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்தவரை படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல ரொம்ப பொறுமையா ஒரு மாதிரி ஓகேவா போற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு ஒரு மந்திர சித்தி கிடைச்ச மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க. அங்க இருந்து படம் சைக்காலஜிக்கல் த்ரில்லரா மாறி ஒரு மாதிரி வித்தியாசமா கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம் படம் முடிகிற வரைக்குமே. ஆனா என்ன படம் கொஞ்சம் அங்கங்க பொறுமையா போற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு எங்கேயுமே போர்டிக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அதே மாதிரி இந்த படத்துல 18+ பாக்குறது நல்லது. ஏன்னா ஒரு சில அடல் கண்டென்ட்லாம் இடத்துல இருக்கு. ஸோ அந்த படத்தை பொறுத்தவரை பெருசால எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு டீசென்டான படமா இருக்கும். அந்த 3 படங்களே கண்டிப்பா பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு டீசென்டான படங்களே சொல்லுவேன். ஆனிவர்சரி அப்புறம் குவாரண்டைன் இந்த 2 படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருப்பாங்க. ஸோ அது நோட் பண்ணக்கூடிய விஷயம். அந்த 3 படத்தை என்ன பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்ற விஷயம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம திருஸ் விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.